இதுல 5000 ரூபாய் இருக்கு, வச்சுக்கோங்க. மேகாமா கொடுக்க சொன்னது. மேகாமா என்கிட்ட 10,000 ரூபாய் தரதால சொன்னாங்க. யோ, உனக்கு பேசின பணத்தை மேகாமா எப்பவோ கொடுத்துட்டாங்க. இது உனக்கு இஷ்டம் தானே? என்ன சார், மேகாமாவே எனக்கு 10,000 தர்றேன்னு சொன்னதுக்கு அப்புறம் நீங்க வந்து 5,000 ரூபாய் கொடுக்குறீங்க. நான் மட்டுமா சொன்னேன்? எத்தனையோ ஜோசியர்கிட்ட இதே மாதிரி பொய் சொல்ல சொன்னேன். யோ, நீ சொன்னது பொய் தானே? அதுக்கு தான் ஏற்கனவே 1 லட்சம் ரூபாய் மேகாட்ட வாங்கிட்டேல, திரும்ப மேற்கொண்டு கேட்டா எப்படியா? நான் சொன்ன பொய்யால மேகாமாவுடைய வாழ்க்கையே மாறப்போகுது. சித்து செல்லம்மா கல்யாணம் நடக்காது. சித்து மேகாமாவை கல்யாணம் பண்ணிப்பாங்கன்னு நான் எவ்வளவோ நல்ல விஷயம் சொல்லியிருக்கேன். டமாட்டாம் போல இருக்கே. சரி, 1 2 3 4 5 6 7 8 இந்தா வந்ததுக்கு பெட்ரோல் ஷோக்கு நான் ஒரு 1000 ரூபாய் எடுத்து வச்சுக்கிறேன். இதை நீ வச்சுக்க. எவ்வளவு கராரா கேட்டு வாங்கிருக்கா? ஜோசியரே, ஏண்டா யார்கிட்ட பணம் வாங்கிட்டு யாருக்கு துரோகம் பண்ற? ஜோசியத்திலேயா போய் சொல்ற? பணத்தை வாங்கிக்கிட்டு துரோகமா பண்ற நீ? மாதிரி ஆளுங்கள விடக்கூடாதா? என்னங்க என்னங்க விடக்கூடாதா? ஏண்டா போய் சொன்ன? எதுக்குடா போய் சொன்ன? சார் தெரியாம பண்ணிட்டேன் சார். என்னங்க என்னங்க எதுக்கு இவரை போட்டு அடிக்கிறீங்க? போய் சொன்னது இல்லாம எல்லா ஜோசியரையும் போய் சொல்ல வச்சிருக்கியா? கொண்டா கூட தப்பு இல்லடா. எதுக்குங்க அவரை போட்டு அடிக்கிறீங்க? இப்ப என்ன பண்ணா தெரியுமா லட்சுமி? இவன் போய் சொன்னது இல்லாம எல்லா ஜோசியரையும் போய் சொல்ல வச்சிருக்கான். செல்லம்மா சித்து ஜாதகத்தை எடுத்துட்டு போனதுல ஒவ்வொரு ஜோசியரும் சரியில்லை சரியில்லைன்னு சொன்னாங்களே, குழந்தை மலர் செத்துருவான்னு சொன்னாங்களே, எல்லாம் இவன் சொன்ன போய். இவன் மட்டும் போய் சொல்லாம எல்லா ஜோசியரையும் சொல்ல வச்சிருக்கான். இதெல்லாம் காரணம் யாரு? அந்த மேகாதான் பணம் கொடுத்து அப்படி சொல்ல வச்சிருக்கான்.